உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் துலாம் ராசி இவங்க இந்த வயசுக்கு மேலே பாருங்கம்மா எப்படி மாறியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்ட போகுது அப்படின்ற அவங்களுக்கு எந்த வயசு சார் அது? துலாம் ராசி அன்பர்களுக்கு குறைந்தது 24 வயசுலேருந்தே அதிர்ஷ்ட யோகங்கள் காத்திருக்கு. 24லேருந்து 32க்குள்ள ஸ்டாண்டர்டான ஒரு நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு, மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகங்கள்லாம் துலாம் ராசிக்கு உண்டு. அது கரெக்டான ஏஜ் தான். ஆனால் என்னென்னா, இது ஒரு கேள்வி, என்னென்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கும். எதுக்குன்னா, துலாம் நம்மளுடைய தராசு தான் அதனுடைய எம்எல். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு தாரக மந்திரமாக பயன்படுத்துகிற 80% துலாம் ராசிக்காரங்க உண்மையிலே வாழ்ந்துருக்காங்க. 20% துலாம் ராசிக்காரங்க சுயநலமாக நான் வாழ்கிறதுக்கு எத்தனை பேர் செத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எத்தனை பேர் அழிஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன் வாழக்கூடிய 20% துலாம் ராசிக்காரர்களும் இருக்கார்கள். நாம் ஜாதக ரீதியாக செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த 80% துலாம் ராசிக்காரங்க தான் 32 வயசுக்கு அப்புறம் வெற்றி பெறுகிறார்கள். 22 வயசில் வாழ்க்கையோடைய அனுபவ பாடங்களை புரிய ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொருத்தவங்களையும் தான் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொடுத்து, முன்னேற்றத்தை கொடுத்து, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் பெற்று தன்னுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தன்மை, ஒரு எல்லா இடங்களிலும் ஒரு பிரமிப்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை துலாமுக்கு இயல்பாகவே உண்டு. 32 வயசில் அந்த ஸ்டைல் அவங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த நட்சத்திரம் இந்த ஏஜ் அப்படின்ற மாதிரி கூட இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. அதாவது துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள். துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இதில் மெயினாக எடுக்கக்கூடிய அமைப்பு என்னென்னா, சுக்கிரன் சனியை வைத்து தான் மெயினாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கா. துலாம் ராசியில் யார் உச்சம் பெறான்னு பார்த்திங்கன்னா சனி பகவான். அதில் எந்த கிரகம் வலிமை இழக்குதுன்னா சூரிய பகவான் தான் வலிமை இழக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு, இந்த 3 நட்சத்திரங்களுடைய அமைப்புன்னு பார்க்கும்போது செவ்வாயோடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாதி நட்சத்திரமான நம்முடைய ராகு பகவான் நட்சத்திரம் இருக்குது. அதுக்கடுத்து நம்முடைய விசாக நட்சத்திரமான குரு பகவான நட்சத்திரம். அப்போ செவ்வாய், ராகு, குரு இந்த 3 நட்சத்திர அதிபதிகள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த செவ்வாய் நட்சத்திரமான நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குறைந்தது பார்த்திங்கன்னா ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஸ்டார்ட் ஆனே இவங்க லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க, பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. உயர்ந்த பதவியில் உட்காரக்கூடிய அமைப்பு கட்டாயமாக அவங்களுக்கு ஏற்படும். நல்லா ஒரு முழு கவனமாக படிப்பில் மட்டும் கவனமாக இருந்தாங்கன்னா இவங்க உயர்ந்த பதவியில் உட்காருவாங்க. சும்மா சாதாரண பதவி, ஒரு பியூனு அப்படிலாம் உட்கார மாட்டாங்க. சாதாரண பதவினா அதுவும் ஒரு வேலை தான், நம்ம அவ தப்பாக சொல்லலை. ஆனால் இருந்தாலும் ஒரு உயர்ந்த படிப்புக்கு போய் நல்ல நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு, இவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இவங்க பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவு, இல்லை இவங்க சொன்னால் கமாண்டை ஏற்றுட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டாகும். ஸோ சுவாதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சுவாதியை அதை எப்படி கேட்ச் பண்ணுறதுன்னு யோசிக்கக்குள்ளேயுமே பல வருடங்கள் ஓடிடும். சுவாதி அவங்கள ஒரு நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு இவங்களை யோசித்து இவங்க முடிவெடுத்து கொண்டு போகக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட ஒரு 25 வயசை கடந்துடுவாங்க. 25-26 கடந்த பிறகு சுவாதி ஸ்டாண்டர்டான ஒரு அங்கீகாரத்தை நோக்கி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை நோக்கி போவாங்க. 25 வயசுக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் முடித்தாலும் சரி, இவங்க காதலிச்சாலும் சரி, அது ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா ரொம்ப அதிசயம். ஏன்னா இவங்களுக்கு இந்த ரெண்டுமே இரட்டிப்பான தன்மை. அதாவது காதல்னாலும் 2வது காதல், கல்யாணம்னாலும் 2வது கல்யாணங்கிறது 25க்கு முன்னாடி முடிவெடுத்த சுவாதிக்கு அதிகமாக உண்டு. ஸோ இந்த 25லேருந்து 30 வயசுக்குள்ளே முடிக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் முடித்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி ஜாதகம் அமோகம் இருந்தால்
இவங்க 26லேருந்து 30க்குள்ளேயே உயர்ந்த ஒரு அந்தஸ்து, ஒரு பிரம்மாண்டமான வீடு, பிரம்மாண்டமான வாழ்க்கை. அதாவது கொஞ்சம் அதாவது பெரிய வீடுங்க. அது போய்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே அத்தனை ஒரு பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய குருவி நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தை பிறந்த நம்முடைய துலாம் ராசிக்காரங்க கிட்டத்தட்ட சனி திசை முடிஞ்ச பிறவே இவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக சனி திசை முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு அப்புறம் இவங்க லைஃப் ஸ்டைல் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நிலைக்கு வருவாங்க. 30லேருந்து 32 வயசுக்கு அப்புறம் இவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தேடி வரும். இந்த 30-35க்குள்ளே இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் இவங்க பயன்படுத்திக்கணும். அந்த மிஸ் பண்ணிட்டா தான் இவங்க 48க்கு அப்புறம் தான் டெவலப் ஆக வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துருங்கிறது தன்மை. ஓகே சார். அப்போ இந்த துலாம் ராசி இவங்க வந்து இந்த கடவுளை இம்மீடியட்டாக கும்பிட்டாலே போதும், எல்லாமே தானாக அவங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படின்னு இருக்கா சார்? இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைகிரீவர் வழிபாடு, ஹைகிரீவரை மனசார வழிபாடு செஞ்சு இவங்க இன்வால்மெண்ட்டோட கொண்டு போனாங்கன்னா கட்டாயமாக மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய யோகம் உண்டு. இவங்க வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இவங்க கூட இருக்கக்கூடிய அல்லது இவங்க சார்ந்த உறவுகள் அல்லது தெரிஞ்சவங்க யாரேனும் கொஞ்சம் ஆதரவற்றவர்கள் அல்லது கொஞ்சம் ஊனமுற்றவர்கள் ஏதாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்க மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது உதவி செய்கிறது, அல்லது வருஷம் இவங்க பிறந்தநாள் அப்போ இவங்க கரெக்டாக இவங்க பிறந்தநாளுக்கு அன்னைக்கு அவங்களுக்கான ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, அது நம்மளுடைய அனாதை ஆசிரம குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பாடு போடுறது, இதெல்லாம் செஞ்சாலே மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய யோகமும் உறுதியாக கிரகங்களும் கொடுக்கும், வழிபாடும் கொடுக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய தானங்களும் இவங்களை ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுத்து. சார், இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வயது சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்தி நாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். ஸோ ஆமாம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20லேருந்து 30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்து தான் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமான வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார்.
இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.